இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கணும் சொல்லணும்னா, முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் MSME நிறுவனங்கள் இயங்கி வருது. ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நம்ம பண்ணதில் முக்கியமானது சிப்காட் தொழில் பூங்கா. 2092 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்டில் 371 தொழிற்சாலைகள் இயங்கி வருது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது, சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்காவில் தடையில்லாமல் நீர் வழங்க TTRO நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. மூணாவதாக சொல்லணும்னா, சிப்காட் நிறுவனம் 4th இன்குபேட்டர்கள் அமைச்சிருக்கு. இந்த இன்குபேட்டர் தொழில்துறை இந்த தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்துகிற நோக்கில் செயல்படுது. நாலாவது, சூளகிரி பகுதியில் 689 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா. ஐந்தாவது, பர்கூரில் 1379 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா. ஆறாவது, குருபரப்பள்ளியில் 150 ஏக்கர்ல தொழில் பூங்கா. ஆகிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. அடுத்து 7வதாக சொல்லணும்னா, இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை 22 நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2728 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு. 6682 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. 8வது, தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிட்கோவோடு இணைஞ்சு விடியல் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமாக பணியாளர்கள் தங்க 64 ஏக்கர்ல தொழிலாளர் குடியிருப்பு கட்டிக்கிட்டு வராங்க. முதல் கட்டமாக 6000 பேர் தங்குற வகையில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இதன் மூலமா பணிபுரியக்கூடிய மகளிர் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணிபுரிய மகளிர் எண்ணிக்கையும் இதனால வெகுவாக அதிகரிக்கும். அடுத்து 9வது, GCC என்று சொல்லக்கூடிய அந்த IT நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடர் உருவாக்க போறோம்.